ஒருத்தன் நட பயணம் பண்ணினான். பொழுது போற மத்தியானம் ரொம்ப வெயிலா இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய மரத்தடியில அவன் இலப்பாரினான். மரத்தினுடைய இலைகள்லாம் கீழே உதிர்ந்து இருந்தது. பக்கத்துல ஒரு குழவி கிடந்தது. சும்மா அதை எடுத்து இப்படி இப்படி இந்த பொழுது போறதுக்காக நம்மளே சும்மா உட்கார மாட்டோம். நம்மளே கவனிச்சோம்னா நமக்கு முன்னாடி எதாவது வச்சா எதையா பண்ணிட்டே இருப்போம். இப்படி ஒண்ணுமே இல்லாம இருந்தாதான். நமக்கு முன்னாடி ஒரு மாலையை வச்சா, ஒரு பேப்பரை வச்சா, ஒரு இதை வச்சா அந்த கதை கேட்கிற 2 மணி நேரத்துல இப்படி நோண்டிகிட்டே இருக்க மாட்டோம். மனிதனோட சுபாவம் அது. இன்னும் சில பேரை பார்த்தா கால் ஆட்டின்ண்டே இருப்பான், கை ஆட்டின்ண்டே இருப்பான். அந்த மனசு நிக்கல்லேன்னு அர்த்தம். அப்படி இருக்க நம்ம பேசாம இருக்கணும். ஐம்புலனும் அடங்கினா மட்டும் போராது, மனசும் அடங்கணும். அதுக்குதான் தியானம்னு பேரு. சும்மா அந்த இலையை எடுத்து போட்டான். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள சிவபெருமான் அவனுக்கு முன்னாடி தோன்றினார். எப்படின்னா, நீ என்ன பூஜை பண்ணினேன்னார். அவர் என்ன பூஜை பண்ணினேன்னா, இது இருக்க இந்த குழவி மாதிரி இருக்க, இதுக்கு லிங்கம், அது பானம்னு பேர். நீ போட்ட இலை வில்வம். இன்னைக்கு சிவராத்திரி, அன்னைக்கு சிவராத்திரி, அதனால உனக்கு அனுகிரகம் பண்றதுக்கு வந்தேன். உனக்கு என்ன வேணும்னு கேட்டா, அவன் சொன்னான், நான் பிரம்மலோகம் போகணும்னா. உடனே பிரம்மலோகத்துக்கு அனுகிரகம் பண்ணிட்டா. பிரம்மலோகம் போயிட்டான். பிரம்மா கேட்டார், நீ எப்படி பிரம்மலோகம் வந்த, என்ன தவம் பண்ணினேன்னு கேட்டார். நான் ஒன்னும் பெருசா பண்ணல, நடந்து போறதே இலப்பாடுறதுக்காக களைப்புனால உட்கார்ந்துக்கிறதே, பக்கத்துல உள்ள கல்லு மேல 4 இலைய போட்டேன், அது வில்வமா பூஜைன்னு எடுத்துன்னு சிவபெருமான் தோன்றி எனக்கு என்ன வேணும்னு கேட்டார். நான் பிரம்மலோகம் போகணும்னு சொன்னேன். சிவபெருமானை ஏமாத்திட்டு நான் பிரம்மலோகம் வந்துட்டேன். அதே சமயத்துல சிவபெருமான் பார்வதி கிட்ட சொன்னார், ஒரு பக்தன் என்கிட்ட இன்னைக்கு ஏமாந்து போயிட்டான்டா. எப்படி? என்ன பூஜை பண்ணினா, என்ன பூஜை பண்ணினத்துக்கு என்ன வேணும்னு நான் கேட்கறதே, நான் கைலாசமே கொடுப்பேன், என்னையே கொடுப்பேன். வேண்டுவார்க்கு வேண்டுவதை ஈவான் கண்டாய் அப்படின்னு. அவன் என்கிட்ட பிரம்மலோகம் வேணும்னு சின்னதா வேண்டின்னு போயிட்டான். பெருசா கொடுக்கறதுக்கு பதிலா, பெருசா வேண்டதுக்கு பதிலா சின்னதா வேண்டினான். இப்படி சிவபெருமானுடைய ஒரு சுபாவம். ஆசு கோபி ஆசு தோஷி. துர்வாசனா அப்படிதான். ஒரு சமயம் அவர் மணித்வீபம்னு சொல்லக்கூடியதான அம்பாளுடைய ஸ்தானம் அது. எப்படி கைலாசம்ங்கிறது சிவபெருமான் இருக்கிற இடமோ, வைகுண்டம்ங்கிறது பெருமாள் இருக்கிற இடமோ, அது மாதிரி அம்பாள் இருக்கிற இடத்துக்கு என்ன பெயர்? மணித்வீபம்னு பேர். எல்லாருமே அதை எழுதி வச்சுக்கணும், குழந்தைகளுக்கு சொல்லணும். மணித்வீபே நீபோ பவனவதி சிந்தாமணி கிருஹே சிவாகாரே மஞ்சே பரம சிவ பரியங்க நிலையா. சௌந்தர்ய லகரியில ஆதிசங்கரர் சொல்றார். அம்பாள் வசிக்கிற இடத்துக்கு என்ன பெயர்னா மணித்வீபம்னு பேர். அந்த மணித்வீபத்துல போய் அம்பாளை பூஜை பண்ணிட்டு, அம்பாளுடைய பிரசாதமா ஒரு மாலை கொடுத்திருக்கார். அந்த மாலையை வாங்கிட்டு இவர் வரா. பூலோகத்துக்கு வர வழியில நடுப்புல இருக்கிறது தான் சொர்க்கம். அந்த சொர்க்கத்துக்கு இவர் வர சமயத்துல இந்திரன் பட்டத்து யானை மேல ஊர்வலம் வரா. முன்னாடி அப்சர ஸ்திரீக்கெல்லாம், நாட்டிய பெண்கள்லாம். இன்னைக்குமே ஒரு பெரிய ராஜா வந்தா, ஒரு பெரிய பிரமுகர் வந்தா, அவருக்கு முன்னாடி எல்லாரையும் ஆட விடுறா மத்திய. இது இன்னி பழக்கம் இல்லை, அன்னியிலேருந்து உள்ளது. கலைகள்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கலாம், இது அந்த க்ஷத்ரிய சுபாவம். அது இப்ப இதே ஒரு சுவாமிஜி அவருக்கு முன்னாடி காபரா டான்ஸ் ஆட விடுவானா? இன்னும் கொஞ்ச நாள்ல சுவாமிஜி ஆட விட்டாலும் விடுவார். யாராருக்கு என்ன சுபாவமோ அது மாதிரி, யாராருக்கு என்ன விரும்புவார்களோ அது மாதிரி பண்றது. ஆனா இது க்ஷத்ரிய சுபாவம். இது தன்னை மறந்து அவன் பாட்டை ஆட்ட ரசிச்சுட்டு இருக்கான். இந்த ஐராவதம்ங்கிற யானையும் தலையாட்டின்னு இருக்கு. இவர் என்ன பண்ணார், அந்த சமயத்துல குறுக்க போய் இப்படி நின்னார்.
இப்ப ரோட் ஷோன்னு நடக்கிறது பத்திலாம் அது மாதிரி இப்ப புதிய மாதிரி சொல்லலாம். இப்ப ரோட் ஷோன்னு பண்றா பாருங்க எல்லாரும், அது மாதிரி இந்திரன் பண்றான். ரெண்டு பக்கமும் நின்னுண்டு எல்லாரும் கவனிக்கிறார்கள். முன்னாடி பெருசா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்கு. இவர் என்ன பண்ணார், குறுக்க போய் இந்த கையில வச்சிருந்துக்கிற அந்த அம்பாலோட பிரசாதத்தை எடுத்து மந்திரம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தா. பொதுவா தெய்வத்தோட பிரசாதங்களை நாம் பெற்றுக்கொண்டா எப்படி அதை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா, பெருமாள் கோவில்ல ஜலம் கொடுத்தா வாங்கி ஒத்தினுட்டு இப்படி வச்சுட்டு இப்படி தலையை தடவிடணும், கையை அலம்ப வேண்டாம். அது சாலக்கிராம ஜலமா இருந்தா, சாலக்கிராம ஜலம் தான் கொடுக்கணும் சாஸ்திரப்படி. சிவன் கோவில்ல அம்மன் கோவில் எல்லாம் விபூதி குங்குமம் கொடுத்தா இப்படி எடுத்து பொதுவா எல்லாரும் இப்படி எடுத்து போனாம, இதுவாது தேவலை வாசலுக்கு போனோன்னு அழிச்சிருவாங்க. நம்ம மதத்துல உள்ள ஒரு பழக்கங்களை பின்பற்றுவதற்கு நமக்கு என்ன வெக்கம்? நெத்தி இட்டுக்காத பழக்கம்ங்கிறது என்ன பழக்கம்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நெத்தியில ஒண்ணும் இல்லாம இருக்கிற பழக்கம்ங்கிறது என்ன? ஹிந்து மதத்துல லலாட்ட சூன்யனா இருக்கக்கூடாது, நெற்றி இட்டுக்காம இருக்கக்கூடாது. அவரவர்களுக்கு பழக்கத்துல வம்சத்துல என்ன உண்டோ அதை இட்டுக்கணும். குங்குமம் இட்டுக்கலாம், சந்தனம் இட்டுக்கலாம், திருநீர் இட்டுக்கலாம், கோபி சந்தனம் இட்டுக்கலாம், சாம்பல் இட்டுக்கலாம். எடுத்து நாளையிலேருந்து ஹோமம் உண்டு. இந்த காலத்தால கணபதி ஹோமத்திலேருந்து ஆரம்பம். ஹோமம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் ரக்ஷ கொடுப்போம். நாம ரக்ஷன்னா அந்த ஹோமத்துல உபயோகப்படுத்தின சாம்பல்ல கொஞ்சம் லேசா நெய் தடவி கொடுப்போம். அதை இட்டுக்கணும், கறி போட்டு மாதிரி இருக்கும், அதை இட்டுக்கணும். பொதுவா இட்டுக்கிறது ரெண்டு விதம் இருக்கு. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும். பெண்ணுக்கு இந்த வகுடுல இட்டுக்கிறதுங்கிறது அது சீமந்தம், குழந்தை பிறந்தப்புறம் வர வழக்கம். அது ரொம்ப பேருக்கு அதுவே தெரியல. இன்னைக்கு பெருசா அலங்காரங்கள்லாம் பண்ணி வந்து உச்சி போட்டு வச்சுக்கிறான், நெத்தி போட்டு வச்சுக்க மாட்டேங்கிறான். எல்லாம் கொனஷ்ட. நெத்தி போட்டு தான் இருக்கணும். நெத்தியிலேயே இந்த இடத்துல பொட்டு இருக்கணும். நார்மலா ரெண்டு புருவத்துக்கு மத்தியில பொட்டு வச்சுக்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம். இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். இந்த இடம் இருக்கு பாருங்க, இந்த விரலால இந்த இடத்த நாம ஒரு நாளைக்கு 10 தடவை இப்படி இப்படி தொட்டுண்டே வந்தோம்னா அவ்வளோ நிதானம் இருக்கும், நமக்கு அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் நம்மளுடைய நான் கவனிக்கல சார், நான் பார்க்கல சார் அப்படிலாம் இன்னைக்கு சொல்றோமோன்னு நாம அப்படி இருக்கவே இருக்காது. அந்த கவனம் அவ்வளோ ஷார்ப்பா இருக்கு. அதுக்கு ஆக்ஞா சக்கரம்னு பேர். அந்த இடம் சயின்ஸ்ல அதெல்லாம் ஒத்துக்கிறார்கள். ஆக்ஞா சக்கரம் அப்படின்னு பெயர். பிள்ளையார பார்த்தா அப்படி குட்டிக்கிறமே, அது மெமரி பவருக்காக உள்ளது. இப்படி பிள்ளையார் கோவில்ல இப்படி குட்டிக்கணும், இந்த இடத்துல படணும். அது இப்படி எல்லாம் குட்டிக்க கூடாது. இந்த ரெண்டு போட்டு இப்படி படணும். இப்படி பண்ண 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 இந்த சில குழந்தைகள் எனக்கு படிச்சா ஞாபகம் வரல அப்படின்னு சொல்ற பத்தியில அவளை இப்படி ஒரு நாளைக்கு 12 தடவை இப்படி பண்ண சொன்னோம்னா ஞாபக சக்தி வந்துடும். இதை நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டேன். அமெரிக்கால இதை பேட்டர்னா பண்ணிட்டான், ரிசர்ச் பண்ணி. போய் நெட்ல பாருங்க. நம்ம சாஸ்திரங்கள்ல சாதாரணமா பிள்ளையார பார்த்தா அப்படி தலையில குட்டிக்கிற மாதிரி ஒரு பழக்கம். அது மாதிரி நெத்தியில அப்படி இட்டுக்கணும். இப்ப ஏதாவது ஒரு தப்பு பண்ணினா குட்டிக்கோ தலையில அப்படின்னு அந்த காலத்துல வெய்வாரு, தலையில குட்டிக்கோ அப்படின்னு. எதற்குன்னா அந்த ஞாபக சக்திக்காக. இந்த நெத்தியில இட்டுக்கணும். பிரசாதங்கள் குங்குமம் சந்தனம் விட்டுட்டா அதை கீழே போடக்கூடாது. புஷ்பமோ இதுவோ கால்படாத ஒரு இடத்துல வச்சிடணும். சில பேர் நினைப்பா, ஒருத்தரை என்கிட்ட கேட்டார், இது மாதிரி ஏகப்பட்ட கோவில்ல குங்குமம் சந்தனம் பிரசாதங்கள்லாம் கொடுத்து வீடு முழுக்க அப்படி சேர்ந்து போயிடுத்து, அதை என்ன பண்ணலாம்? நல்ல செடி வீட்டுல இருந்ததுன்னா அந்த செடியை சுத்தி நாம அதை மண்ணை தோண்டி அதுல போட்டுடலாம். கால்படாத இடத்துல இருக்கணும், அதான் விஷயம். சாக்கடையில எல்லாம் போடக்கூடாது. இவன் அந்த பிரசாதத்தை கொடுத்த உடனே அவன் இருக்கிற பொசிஷன்ல இந்த பிரசாதத்தை மதிக்கிற நிலையில அவன் இல்லை. பொதுவா யாருமே சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரிதான் மனோபாவம் இருக்கும்.
இப்ப கோவில்ல வந்திருக்கீர்கள், என்னை பார்த்த உடனே சாமி வணக்கம்னு சொல்லுவான். இதுவே ஒரு பெரிய கம்பெனியில ஜிஎம்மா இருக்கிறவரா இருந்தாலும் இல்ல போலீஸ்ல ஐஜியா இருக்கிறவரா இருந்தாலும் கோவில்ல வந்து என்ன பார்த்தா சாமி வணக்கம்பா. இதே அவர் ஐஜியா இருக்கிற இடத்துல நாம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நாம தான் சொல்லணும் அப்படின்பா. அந்த ட்ரெஸ்ஸே ஒரு தடித்தனத்தை கொடுக்கும், ஒரு கர்வத்தை கொடுக்கும். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மனோபாவம் மாறும். ஈவன் இந்திரன் இருக்கிறது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அதுல போய் நாம பிரசாதத்தை கொடுத்தா அவனுக்கு அதுக்கு மதிக்க அவன் என்ன பண்ணான், மாலையை வாங்கி, நல்ல மாலை, மகிழம்பூ மாலை, அந்த மாலையை வாங்கி யானை தலையில வச்சான், கண்ணுல கூட ஒத்திக்கல. யானை என்ன பண்ணினது, அதுவும் ஆடின்னு இருக்கு இதோட சேர்ந்து. நாம பழக்கிறது தானே எல்லாமே, எதோட சேர்ந்து பழகிறோமோ அது மாதிரி சுபாவம் வரும் நமக்கு. அதனாலதான் நல்லவர்களோட சேரணும், நல்ல பழக்கங்கள் இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன், நம்ம வீட்டுல வளர்க்கிற நாய்க்கு நாம பேசுறது புரியறது எப்படி புரியறது, நம்மோட பழகிறதால. உட்கார்ந்து கொண்டா உட்காந்துக்கிறது, அண்ணண்ட போனா அண்ணன் போடுறது, படுத்து கொண்டா படுத்துக்கிறது, இங்க வராதேன்னா வராம இருக்கு. யாரோட பழகிறமோ அதுதான் சுபாவம். கேரளா போனோம்னா கோவில் திருவிழால பார்த்தா அந்த ஜெண்ட மேல வாசிப்பார்கள், யானை எல்லாம் தலையாற்றின்னு கேட்டுட்டு இருக்கும். அது மாதிரி கேட்டு அந்த யானை என்ன பண்ணது, இந்த மாலையை தள்ளி விட்டு கீழே கீழே தள்ளி விட்டா, தள்ளி விட்டதோட இல்லாம காலால மிதிச்சுடுது. மிதிச்ச உடனே இத துர்வாசர் பார்த்தார். நாகேந்திர பிரதிமிருதே சசாப சக்கரம். ஒரு நிமிஷத்துல கோபம் வந்தது. ஐஸ்வர்ய மதத்துல பணத்திமிர்ல தானே நீ இந்த காரியம் பண்ணின. அம்பாலோட பிரசாதத்தை கொடுத்தா கண்ணுல வாங்கி ஒத்திண்டு பத்திரமா வைக்காம, நீ கண்ணுலயும் ஒத்திக்காம யானை தலையில வச்சு அதுவும் கீழே போட்டு மிதிச்சதுன்னா ரெண்டு பேருக்கும் அதுக்கு ஐராவதம்ங்கிற திமிரு, உனக்கு தேவேந்திரன்கிற திமிரு, ரெண்டு பேருக்கும் அந்த பதவி போகட்டும்னு சபிச்சார். யானை சாதாரண யானையாப்படுத்தி இந்திரனும் பதவி போய், பதவியில இருக்கிற பிறந்தான் ஆட்டங்கள்லாம். பதவி போச்சுன்னா நாய் கூட மதிக்காது. எல்லாருக்கும் தெரியுமோன்னு அது அதுக்குதானே அத்தனை அடிச்சுக்கிறா, அந்த பதவி இருக்கணும் இருக்கணுங்கிறதுக்காக தானே. பதவி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. பதவி போச்சுன்னா அரசியலை விடுங்கோ, வீட்லயே ரிட்டையர் ஆச்சுன்னா அதோட சரியா போச்சு, ஒரு சேரை போட்டு உட்காந்து வச்சுருவான் வீட்டிலேயே. இவனுக்கு எல்லாம் போயிடுத்து. இவன் என்ன பண்ணா, நேர ப்ரஹஸ்பதி கிட்ட போனா. சாபேன பிரதித ஜரேத நிர்ஜர். இந்த யானை சாதாரண யானையா படித்து அதோட சாப நிவர்த்திங்கிறது மதுரையில வந்து பூஜை பண்ணி, அது வந்து வெள்ளை யானை ஏற்றம், வெள்ளை யானை சாப விமோச்சனம்னு வரும். திருவிளையாடல் புராணத்துல ஒரு பகுதியா வரும் அது. இவர்கள் எல்லாரும் பிரம்மாட்ட போனார். பிரம்மா என்ன பண்ணினார், நாராயணன் டைஷன் போனார். இது திரும்ப திரும்ப பெரிய இவர்கள் வீக் ஆயிட்டார்கள் தேவதைகள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அசுரர்கள் வந்துட்டார்கள். பொதுவாகவே ஒருத்தர் அரசாளும் போது எதிரா உள்ள ஒருத்தன் எப்ப என்ன பண்ணுவான்னா, 5 வருஷம் நாம ஆண்டாச்சு, அடுத்த 5 வருஷம் மக்கள் நம்மளை நிராகரிச்சுட்டார்கள் அப்படின்னா என்ன காரணம், என்ன தப்பு பண்ணினோம், என்ன பண்ணணும், இந்த மக்களுக்கு என்ன தேவை, இதை உட்கார்ந்து ஒரு தீர்க்கமா ஒரு பிளான போட்டு ஒரு திட்டங்களை வகுத்து அப்புறம் தான் வந்தா இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி வர்றது யாராவது உண்டோ, கவனிச்சு பாருங்க. இல்ல வந்தா செய்வார்களோ? நம்ம சாபக்கேடு. இவன் ராஜாவா இல்ல எதிர்கட்சியா இருந்தாலும் என்ன பண்ணுவான்னா, அவன் எப்ப தப்பு பண்ணுவான்னு காத்துட்டு இருப்பான், அவன் எப்ப வீக்கா போவான்னு காத்துட்டு இருப்பான். இது தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் நடக்கிற எப்போதும் உள்ள பிரச்சனை. தேவதைகள் வீக்கா போனா அசுரர்கள் உடனே ஆட்சியை பிடிச்சுருவார்கள், அசுரர்கள் வீக்கா போனா தேவதைகள் ஆட்சியை பிடிச்சுப்பார்கள். இந்த சண்டை புராண காலத்திலேருந்து இருக்கு. தேவாசுரா சையத்தாசன் அப்படின்னு. இதுல அசுரர்களுக்கு சுயமாவே பலம் கூட.
அசுரர்களுடைய குருவுக்கு சுக்கராச்சாரின்னு பேரு. பிருகு அவரோட புல்லர் பார்கவர்னு பேரு. பிருகு வேற, சுக்கராச்சாரி வேற. ரொம்ப பேருக்கு அது தெரியாது. பிருகுங்கிறவர் வேற. பிருகுவுக்கு ஒரு பொண்ணு ஒரு புள்ள, பார்கவர் அப்படின்னு ஒரு புள்ள, பார்கவி அப்படின்னு ஒரு பெண்ணு. பார்கவர் அப்படிங்கிறவருக்கு தான் சுக்கராச்சாரியார்னு பேரு. பார்கவி தான் மகாலட்சுமிங்கிறது. மகாலட்சுமி பிருகுவோட பொண்ணு. அத பின்னாடி சொல்றேன். இவர் என்ன பண்ணார், அந்த பிருகுவுக்கு ஒரு சக்தி உண்டு, மிருத சஞ்சீவினி அப்படின்னு இறந்தவனை பழைக்க வைக்கிறது. தேவதைகளுக்கு அந்த சக்தி கிடையாது. இவர்கள்லாம் பெருமாள்கிட்ட போய் சொல்ல பகவான் சொன்னான், பார்க்கடல்னு ஒண்ணு இருக்கு, அதை கடைஞ்சா அதுல இருந்து அமிர்தம் வரும், அந்த அமிர்தத்தை சாப்பிட்டா நீங்களும் இரவாத தன்மையை அடையலாம் அப்படின்னு சொல்ல, பிரம்மாத்யைஹி மிருதமஹிமாச்சிரம் ததானீம் பிராதுஷ்யன்னே வரதபுரப்பரே நதாம்னா ஹே தேவாஹ திரிஜகுலைஹி விதாய சந்திம் பீயூஷ்யம் பரமதிதே தேதி பரியசாஸ்த்வம் சந்தானம் கிருதவதி தானவைஹி சுரோதைஹி மந்தானம் நயதி மதேன மந்தராத்ரிம் பிருஷ்டேஸ்மின் பஹு தரமித்தோத்வதம் खगेन्द्रे सद्यस्त्वं विनितहवानी पयपयोधौ அத கடைஞ்சா அதுல இருந்து அமிர்தம்னு வரும். அந்த அமிர்தத்தை சாப்பிட்டா நீங்களும் இரவாத தன்மையை அடையலாம் அப்படின்னு இருக்கு. இந்த அமிர்தம் அப்படிங்கிறது பார்க்கடல்ல தான் இருக்கா அப்படின்னு இல்ல, எல்லார் உடம்புலயும் இருக்கு. நம்ம உடம்புல எல்லாம் இருக்கு. எங்க இருக்குன்னா தலையில ஒரு சுரப்பி இருக்கு. எப்படி நம்ம உடம்புல மொத்தம் 7 சுரப்பிகள்ங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவா தெரியல. தலையில ஒண்ணு இருக்கு, அது ஒரு 20 வயசு பிறகுதான் நமக்கு வேலை செய்யும். அதனாலதான் வளர்ச்சி நம்ம உடம்பு. 20 வயசு ஆன உடனே அது நின்று போயிடும். அப்புறம் வாழ்நாள் முழுவதும் அது சுரக்காது. அத யோகத்தை பயிற்சி பண்ணி யோகத்தினால திரும்பி ரீஆக்டிவேட் பண்ண முடியும். அதை ஆக்டிவேட் பண்ண முடியும். அப்படி பண்ணினா அப்ப என்ன ஆகும்னா உடம்பு எப்போதும் பார்த்தாலும் 30 வயசு மாதிரியே இருக்கும், இளமையாவே இருப்பார்கள். சில பேரை பார்த்தா 35 வயசுலயே கழப்பைய மாதிரி இருப்பாங்க. சில பேரை பார்த்தோம்னா 80 வயசானாலும் அப்படியே இளமையா இருப்பார்கள். இதுக்கு ஆகாரங்கள் சாப்பிட்றது ஒரு காரணம்னாலும் யோகத்தினாலையும் அப்படி பண்ண முடியும். ஹடயோக பிரதீபிக்க அப்படின்னு ஒரு நூல், அதுல இத பத்தின விவரங்கள் இருக்கு. நம்ம நாக்கு இருக்கணும், இந்த நாக்கு அப்படி இழுத்து 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 10-15 வருஷம் பயிற்சி பண்ணணும். நீளமா பண்ணணும். அதை நீளமா பண்ண முடியும்னா பண்ண முடியும். அதுக்கு எப்படின்னா அவ்வளவு தூரம் தானே வருது. இதுவே அப்படி இல்லை, பயிற்சி பண்ண பண்ண நீளமாகும். உங்களுக்கு புரியலாமன்னு சொல்றேன். நான் தொடரத்தே மூக்கை தாண்டி தொடுவேன். எல்லாரும் தொடுங்க பார்ப்போம். உதட்ட தாண்டியே போகாது உங்களுக்கு. நாம பயிற்சி பண்ணினா வரும். அது ஒரு கட்டத்துல இந்த நாக்க மடக்கி உள்ள கொண்டு போய் மேல் பக்கத்துல அந்த சுரப்பி இருக்கு, அதை போய் நாம தொட்டோம்னா உடனே அதுல இருந்து சுரக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு அதை ரிசர்ச்ல, இதை நம்ம சாஸ்திரத்துல இருக்கு. இன்னைக்கு ரிசர்ச்ல அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு ஆராய்ச்சி மருந்துகள் கண்டுபிடிச்சுன்னு இருக்கான். இன்னும் அது முழுசா முடியல, அதை முடியவும் முடியாது. நான் சொல்றபடிதான் அதை பண்ண முடியும். சுரந்தா உடம்பு அப்படியே இளமையா இருக்கும். இதை பண்ணினவர்களுக்கு தான் சித்தர்கள்னு பேர், இதை பண்ணினவர்களுக்கு தான் யோகிகள் அப்படின்னு பெயர். இந்த கதை அதைத்தான் சொல்ல வர்றது, நமக்கு புரியற மாதிரி சொல்ல வர்றது. நம்ம உடம்பே ஒரு பார்க்கடல்னு வச்சிருந்தா அதுல கடையறத்துக்கு தான் யோகம்னு பேர். கடையறத்தை மலைய வச்சு கடையறோம்,
பாம்பை சுத்தி கடையறோம், தேவதைகள் அசுரர்கள் கடைவார்கள். இந்த மலையங்கிறது நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு, பாம்பு அப்படிங்கிறது சுஷும்னா இட பிங்களேன்னு ரெண்டு பின்னாடி அந்த அந்த ஸ்பைனல் கார்டை சுத்தி போகும் ஒரு நரம்பு. அசுரர்கள் தேவர்கள் அப்படிங்கிறவர்கள் குணங்கள், மூலாதாரத்திலேந்து அந்த சக்தியை கலப்பி சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஜ்ஞ, சகசிராரம் இந்த சக்கரங்களை பிளந்துண்டு இந்த சகசிராரம்ங்கிற சக்கரத்தை தொட்டுட்டா சித்தனாயிடுவான். அப்புறம் அவனுக்கு சித்திகள் கைகூடும். ஆனா ஒருத்தன் சித்தன்கிறத நாம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, நான் சித்தன்னு அவன் சொல்றதுனால இல்லை. இந்த மேஜிக் எல்லாம் பண்றதுனால சித்தர்கள்லாம் கிடையாது. அவன் தெரிஞ்சுக்கோங்க, மேஜிக் எல்லாம் வரும். சில பேர் ஏமாத்தி பண்ணுவா, சில பேருக்கு இயற்கையாவே இருக்கும். இப்ப இப்படி தொட்ட உடனே இப்படி விபூதி வரும். இது ஃப்ராடு தனமாவும் இதை பண்ணலாம். சாய்பாபான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஃப்ராடு பண்ணி பண்ணல. விபூதி பாபான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஃப்ராடு பண்ணி பண்ணல. இப்படி இவருக்கு இப்படிதான் வச்சு கையை வச்சு இப்படின்னா விபூதி வரும். இவன் என்ன பண்ணுவான், நகை இடுக்கல வச்சிருக்கேன், இடுக்கல வச்சிருக்கேன், இப்படி வச்சிருக்கேன், அப்படி எல்லாம் கிடையாது. இயற்கையாவே வரும். இது மாதிரி 1000 விஷயங்கள் சொல்ல முடியும். தூரசிரவணம், தூர சஞ்சாரம். இதோ இங்க தஞ்சாவூர்ல இப்பதான் காலமானார் அவர் ராம்தேவ்னு ஒரு சுவாமிஜி இருந்தார். ஹோமம் பண்ணிட்டு, இவ்வளவு பெரிய ஹோம குண்டம் நாளைக்கு இருக்கா மாதிரி பூர்ணாவதி பண்ணிட்டு அந்த ஹோமத்து குண்டத்துக்கு மேல படுத்துப்பார். அப்படியே 4 பக்கமும் தீ பற்றி எரியும். ஒரு உடம்புல ஒரு தீக்காயம் இருக்காது அவர். இது மாதிரி அபூர்வமான உயர்ந்த உண்மையானவர்களும் இருக்கார்கள், ஏமாற்று பேர்வழிகளும் இருக்கார்கள். நாம தான் அந்த அறிவை அடைஞ்சு தெரிஞ்சுக்கணும். அதை நாம அந்த அறிவை அடையறதுக்கு தான் முயற்சி பண்ணணுமே தவிர நாம பேராசை அடையறோம். இவரை போய் பிடிச்சிருந்தா ஒரே நாள்ல எம்எல்ஏ எல்லாம், எம்பி எல்லாம், பணக்காரனா எல்லாம்னா நீனும் ஏமாற வேண்டியதுதான். இந்த சிட்பண்ட்ல பணம் போடுற மாதிரி தான் அது. நீ அந்த பயிற்சி பண்ணணும். இவர் அமிர்தத்தை கடையலாம்னு ஒண்ணு, தேவதைகள் அசுரர்கள் 2 பேரும் சேர்ந்தாதான் கடைய முடியும். அதுக்கு தேவேந்திரன் சொன்னா, நாங்க சாப்பிடுற அமிர்தத்துக்கு அசுரர்கள் கடைவார்களா பார்க்கடலைன்னா? கடைவார்கள். எப்படி? வர அமிர்தத்துல உனக்கு பங்கு தரேன்னு சொல்லு. அவன் எந்த கட்சிக்காரனா இருந்தாலும், வெளியில சண்டை போட்டாலும், பிரசன்டேஜ்னா எல்லா பயிலும் ஒண்ணு சேர்ந்துருவான். இதுல பிரசன்டேஜ் உண்டுன்னு சொல்லுங்க, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவோம். வரத்துல உனக்கு பிரசன்டேஜ் தரேன்னு சொல்லு. அதுக்கு தேவேந்திரன் சொன்னா, இந்த ப்ராஜெக்டே வேண்டாம். ஏண்டா? ஏற்கனவே அவன் அமிர்தம் சாப்பிடாம அடிக்கும் போதே அந்த அடி தாங்க முடியலன்னு தான் உங்கள்கிட்ட சொல்றது. இப்ப அமிர்தத்தை வேற அவனுக்கு கொடுத்து அதை வேற சாப்பிட்டு அவன் அடிச்சு, இங்க பகவான் சொன்னார், நான் தரேன்னு சொல்லுன்னு தானே சொன்னேன். எப்ப தரேன்னு சொல்லுன்னு சொன்னேன்னா, எப்ப தருவேன்னு சொல்றேன்னு சொன்ன, தரேன்னு தான் சொன்னேன். எப்ப வேணாலும் தருவேன். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே, நான் பொய் சொல்லவே இல்லையே. இப்ப எத்தனை பேர் சொல்றான் அது மாதிரி. அது மாதிரி தரேன்னு தானே சொல்லுன்னு, பாக்கிய நான் பாத்துக்கிறேன், நீ கூட்டுன்னு வான்னார். மகாபலி தான் அப்ப ராஜா. அவனை போய் கூப்பிட்டார்கள். அவன் சொன்னா, பிறப்பிலேந்தே 2 பேரும் எதிரி, அசுரர்களும் தேவர்கள். இயற்கையாவே எதிரியா உள்ளவன் நம்மளோட நண்பனா உறவு கொண்டாடினான்னா அப்ப கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். சாணக்கியர் சொல்றார், உன் எதிரி உங்ககிட்ட உறவாடினா பின்னாடி குழி வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஜாகிரதை உணர்வு இருந்துட்டே இருக்கணும். இருந்தாலும் பாப்போம்னு சரின்னா கடையறதுக்கு ஆள் வந்தாச்சு. எதை போட்டு கடையறது அப்படின்னா, மந்தர மலைன்னு ஒரு மலை, அந்த மலையை போட்டு கடையலாம்னா அந்த மலையை போய் இவர்கள் தூக்கினார்கள். தூக்க வரல. பொதுவா எந்த காரியம் செஞ்சாலும் முதல்ல பிள்ளையார வழிபடணும். முதற்கடவுள்னு பேர் பிள்ளையார்.
வித்யாரம்பே விவாஹேச்ச பிரவேசே நிர்கமே ததா சங்கிராமே சர்வகாரியேஷு விக்னஸ்தஸ்ய நஜாயதே அப்படின்னு சாஸ்திரம். இடையூறுகளை கலைவரத்தினால அவருக்கு விக்ன விநாயகர்னு பேர். விக்னங்கள்னா இடையூறு. அந்த இடையூறுகளை போக்குறதுனால பிள்ளையாருங்கிறது தமிழ்நாட்டு சொல்வது. சிவபெருமான் பார்வதியினுடைய பிள்ளைகள் 3 பேர். இவர் சுப்பிரமணியம், முருகன், ஐயப்பன். இவர் முதல் பிள்ளை அப்படிங்கிறதுனால பிள்ளை அப்படின்னு சொல்லாம பிள்ளையார் அப்படின்னு மரியாதையா சொல்றது. இதெல்லாம் விட்டுடுங்க. அப்ப அவரோட பெயர் என்ன? உண்மை பெயர் என்ன? இதைத்தானே தெரிஞ்சுக்கணும். நாம ஒரு நாளைக்காக உட்காந்து யோசனை பண்ணிருக்கோமா நம்ம? இது மாதிரி இல்ல. அப்படி அதுக்குதான் அறிவை சம்பாதிச்சுக்கிறதுன்னு பேர். பிரம்மணஸ்பதினு பேர் அவருக்கு. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. பூஜை பண்றவாளை கேட்டாலே சொல்ல தெரியாது. வேதத்துல உள்ள பேர் அது. ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னூதிபிஸ் சீதசாதனம் அப்படின்னு வேதம் சொல்றது. கணானாந்த்வா கணபதி கும்மவாமே கவிங் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன். அது மாதிரி பிரம்மண்யன் அப்படின்னு பெயர் முருகனுக்கு. சுப்பிரமணியன் அப்படின்னு பெயர். இவருக்கு ஹரிஹர புத்திரர் அல்லது சாஸ்தா அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் பெயர். இது மாதிரி ஒவ்வொரு தெய்வ காளி அப்படின்னு சொல்றோமோ, நாளைக்கு கதையில வரும். காளி அப்படின்னாலே கண்ணங்கரேன்னு உள்ளவள்னு அர்த்தம், கருப்பா உள்ளவள்னு அர்த்தம். கிருஷ்ணர் அப்படின்னா கருப்பா உள்ளவர்னு அர்த்தம். அந்த சம்ஸ்கிருத வார்த்தைக்கு நம்ம கருப்புன்னா மட்டும் வசத்தின்னு நீங்களா நினைச்சுக்கலாம். நம்ம தெய்வங்கள் எல்லாமே அந்த வடிவத்துல உள்ளதுன்னு அதுக்காக சொல்ல வரேன். கிருஷ்ணன்னா என்னமோ கிருஷ்ணா அப்படின்னா புண்ணியம் நினைச்சுக்க வேண்டாம். கிருஷ்ணான்னா கருப்பா அப்படின்னு தமிழ்ல சொன்னா என்னவோ அதுதான் அர்த்தம். கருப்பான்னு கூப்பிட்டா என்னவோ அதே அர்த்தம் தான் தமிழ்ல கூப்பிட்டா கிருஷ்ணன்கிற வார்த்தைக்கு. இவர் பிரம்மணஸ்பதினு பெயர். இவரை பூஜை பண்ணாதனால அந்த மலையை பிடிச்சுட, அப்புறம் அவரை பூஜை பண்ணி இவர்கள் மலையை கொண்டு போட முடியாம பகவானே கொண்டு போடுறான். இத கடையறதுக்கு யாரை வச்சுக்கலாம்னா வாசுகிங்கிற பாம்பை வச்சுக்கலாம்னா அதை போய் கூப்பிட்டார். இந்த பாம்புகள்ல 8 வகை பாம்புகள் இருக்கு. நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது உலகத்துல 8 வகை தான் பாம்பே. அந்த 8 வகையில உள்ள பிரிவு தான் இத்தனையுமே. இந்த 8 வகையில உள்ளத்துக்கும் தலைவனுக்கு பெயர் இருக்கு. ஆதிசேஷன், அனந்தன், வாசுகி, தட்சகன், கார்கோடகன், திருதராஷ்டிரன், நாகராஜன். இதெல்லாம் பாம்புகளுடைய தலைவனுடைய பெயர். அது இதுல தட்சகன்கிறதுன்னு தெரியும். கார்கோடகன் ஒரு ராஜா, அது ஒரு பாம்பு, அது ஒரு வகை. அது நாகராஜன்கிறதும் வேற பெயர். அது ஆதிசேஷன் தான் இவர் படுத்துன்னு இருக்கிறது. இது வாசுகின்னு பெயர் இந்த பாம்பு. இது ரொம்ப நீளமா இருக்கு. இதை கொண்டு கடையலாம்னா அது சொன்னது நான் வரலன்னு இந்த விளையாட்டு. ஏன்னா ஒரு பக்கம் 33 கோடி பேர், ஒரு பக்கம் 66 கோடி பேர் பிடிச்சி வித்தா என் உடம்பு என்ன ஆகும்னு உடனே இந்திரன் சொன்னான் மகாவிஷ்ணுட்ட, இந்த வாசுகிங்கிற பாம்பு வரமாட்டேன்னு சொல்றது. இங்க பாருப்பா, தமிழ்ல ஒரு வச்சனம் உண்டு. தென்னை மரத்துல ஏறுறவனை எவ்வளவு தூரம் ஏற்றி விட முடியும்? தூக்கி விட முடியும். கொஞ்ச தூரம் தூக்கி விட்டா அப்புறம் எப்படி ஏறுறதுன்னு அவன் கத்துக்கணும் வாழ்க்கையில. அது மாதிரி வாழ்க்கையில சொல்லிதான் கொடுக்கலாம். ஆனானப்பட்ட அசுரர்களே பங்கு தரேன்னு சொன்னோடனே வந்தார்கள்னா இவன் ஏமாத்திரம் வரத்துல 15% தரேன்னு சொல்லுவோம். 15 ஒன்னே சரின்னு வாசுகி கடைஞ்சா அந்த மலை நிற்க மாட்டேங்கிறது. மலை என்ன ஆறுது, அப்படி நழுவி 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 கீழே போறது. கீழே போனா அப்பதான் பகவான் என்ன பண்றான், சந்தானம் கிருதவதி தானவைகி
சுரோதே மந்தானம் நயதி மதேன மந்தராத்ரி பிருஷ்டேஸ்மின் பதரமினோத்வஹன் खगेन्द्रे सद्यस्त्वं विनिहितवान् पयपयोधौ